எப்போவுமே ஒரே மாதிரி லெமன் சாதம் செஞ்சு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் நீட்ட வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு 3 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். ஸோ அதை அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளே 3 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். கொட்டையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து போட்டுருங்க. இப்போது அது நல்லா வதங்கிருச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க, அது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே அடுப்பில் கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படியே எடுத்து அந்த லெமன் கூட சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அது நல்ல கொதி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இது வெந்தயம் 2யும் சம அளவு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பொடியை உள்ளே கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுருந்தனால சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா ஆறின சாதத்தை உள்ளே போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான லெமன் சாதம் ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா தடவையும் செய்வீங்க. இது பார்ட் 1 தான். இன்னும் 15 டேஸ்க்கு இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.